அத்தியாயம் 15. சிறப்பு நீதிமன்றத்தில் பூந்தமல்லியில் ஒரு தனி நீதிமன்றம் ராஜீவ்காந்தியை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளை விசாரிக்க அமைக்கப்பட்டது. அதில் சாட்சியம் அளிக்க என்னையும் அழைத்திருந்தார்கள். நான் சென்றிருந்த நாளில் குற்றவாளிகளுக்காக வாதாடி வந்த வழக்கறிஞர் ஏதோ புகார் செய்ததால் அன்று விசாரணை நடைபெறவில்லை. பின்னர் ஒரு முறை அழைக்கப்பட்டு சென்றிருந்தேன். சிறப்பு காவல்துறையின் தலைமை அதிகாரி கார்த்திகேயனும் அங்கே இருந்தார். 10:30க்கு தொடங்கிய விசாரணை இடைவேளை மதியம் சாப்பாட்டிற்கு 45 நிமிடங்கள் மாலை 6:30 மணி வரையில் நடந்தது. குற்றவாளிகள் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் சிலர் என்னுடன் நெருக்கமாக பழகிய நல்ல நண்பர்கள். குறுக்கு விசாரணையின் போது நான் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தேன், கம்யூனிஸ்ட் கட்சியின் என்ன பொறுப்பில் வகித்தேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏன் பிளவு ஏற்பட்டது, இந்திய நாட்டை பல நாடுகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் சுதந்திர நாடாக அறிவிக்க விடலாம் என சொன்னது உண்டா இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்தீர்களா இல்லையா, பங்களாதேஷ் அமைவதை வரவேற்ற நீங்கள் சுதந்திர தமிழீழம் அமைவதை ஏன் எதிர்க்கிறீர்கள், டிராஸ்கி யார், மாசேத்துங் கலாச்சார புரட்சியை கண்டித்து ஏன் கட்டுரை எழுதினீர்கள், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, இந்த வகையில்தான் பெரும்பான்மையான கேள்விகள் அமைந்திருந்தன. நீதிபதியும் ஓர் அரசியல் விவாதம் நடப்பதை சுவாரஸ்யமாக கேட்டு பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர்கள் கேட்ட சில குறும்புத்தனமான கேள்விகளுக்கு நானும் வழக்கறிஞர் என்பதால் அவர்கள் குத்தலாக கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதைவிட கூர்மையான குத்தலுடன் பதிலடி கொடுத்தேன். வழக்கறிஞர்களும் புரிந்து சிரித்து கொண்டார்கள். பின்னர் சிறிது நேரம் என்னை பற்றி, ராஜீவ்காந்தியை பற்றி கேள்விகள் தொடுத்தனர். அவற்றில் சில முக்கிய கேள்விகளில் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராஜீவ்காந்தியுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான நீங்கள் எவ்வாறு அவருடைய காரில் பயணம் செய்தீர்கள், அவரும் நீங்களும் மைதானத்தில் நடந்து சென்றபோது வேறு எந்த காங்கிரஸ் தலைவரும் பக்கத்தில் இருக்கவில்லையே ஏன், நீங்கள் அருகிலிருந்து அடிபட்டு காயப்பட்டிருக்கிற போது பல காங்கிரஸ்காரர்கள் அடிபடாத காரணமே ஏன், குண்டு வெடிக்கப் போகிறது என்பதை தெரிந்துதான் காங்கிரஸ்காரர்கள் வரவில்லை, அது தெரியாததால் தான் நீங்கள் போனீர்கள் என்கிறேன். இது சரியா என்றவும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு நடந்த விவரத்தை தெரிந்தவன் என்ற முறையிலேயே சொன்னேன். எங்களுடன் வரவிருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியை ராஜீவ்காந்தி அழைத்து தான் வருவதற்கு முன்பாக வண்டியில் சென்று மேடையை நெருக்கடி இல்லாமல் வைத்திருக்குமாறு சொல்லி அனுப்பியதை நான் அருகில் இருந்து கேட்டேன். ராஜீவ்காந்தி சொன்னதின் பேரில்தான் சொன்னபடி தான் வேறொரு ஜீப்பில் வழிகாட்டி கொண்டு பயணம் செய்தார். எனவே விஷயம் தெரிந்து குண்டுக்கு பயந்து அவர் விலகி ஓடியதாக சொல்வது பொய். அவர் ஓடக்கூடிய கோழையும் அல்லர். தெரிந்திருந்தால் குற்றவாளிகள் அளிக்கப்பட்டிருப்பார்கள். அதேபோல் மற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அவரவர் காரில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். எனவே விபத்து நடந்த இடத்திற்கு அவர்கள் வந்து கூடாதது இயற்கையே என்று பதில் சொன்னேன். மரகதம் சந்திரசேகர் கொலைக்கு உதவி இருக்கக்கூடுமா என பொருள்படும்படியாக சில கேள்விகளையும் தொடுத்தார்கள். அதை அடியோடு மறுத்தேன். அந்த அம்மாவை எனக்கு பல்லாண்டுகளாக தெரியும். நேருவின் குடும்பத்தின் மீது அசைக்க முடியாத பற்று கொண்டவர். அவர் அந்த குடும்பத்தை எதிர்த்து கொலை செய்ய உதவுவார் என்பது அபாண்டம் எனவும் மறுத்தேன். இதை அடுத்து குற்றவாளிகளில் ஒருவர் ஓர் இளைஞன் தானே நேரில் கேள்வி கேட்பதாக எழுந்தார். அவர் கேட்ட கேள்வி நாடக பாணியில் அமைந்திருந்ததால் நீதிபதி உட்பட அனைவரும் சிரித்து விட்டார்கள். அந்த இளைஞன் நானும் ராஜீவ்காந்தியும் எவ்வளவு நெருக்கமாக நடந்து சென்றோம், நின்றபோது எத்தனை அடி இடைவெளி இருந்தது, குண்டு வெடித்தபோது அவர் இருந்த இடத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் இருந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக எங்கள் இருவருக்கும் இடைவேளையில் 2 அடி தூரம் கூட இருக்காது என்று கூறி முடித்தவுடன் தாப்பாண்டியன் அன்றே அதே இடத்தில் கொல்லப்பட்டு விட்டார். அதை அன்று சில பத்திரிகைகளும் செய்திகளாக வெளியிட்டன. வானொலியிலும் பாண்டியன் இறந்துவிட்டதாகத்தான் அறிவிப்பு வந்தது. எனவே காவல்துறை பொய் சாட்சி சொல்வதற்காக ஆள் மாறாட்டம் செய்ய உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள், நீ யார் என்று கேட்டார். நானும் சிரித்து விட்டேன். பிறகு நிதானமாக என் பதிலை சொன்னேன். ஓர் ஓரத்தில் அமர்ந்திருந்த கார்த்திகேயனும் சிரிப்பை அடக்க முடியாமல் கர்ச்சீப்பை வைத்து முகத்தை மூடிக்கொண்டிருந்தார். நான் பாண்டியன். நான் கொல்லப்பட்டு விட்டதாக சிலர் நினைத்திருக்கலாம். தவறாக தகவலும் பரவி இருக்கலாம். ஆனால் நான் தப்பியதோடு தொடர்ந்து என் கடமைகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் கடமைகளில் ஒன்று இந்த தமிழ் மண்ணில் இரத்தக்கரை படிய வைத்து தமிழ் பண்பாட்டிற்கே வேட்டை வைத்த அந்த அநாகரிக கும்பலை எதிர்ப்பதும் ஒழிப்பதும் எங்கள் கடமைகளில் ஒன்று என்றேன். இந்த இடத்தில் அந்த இளைஞர் நீதிபதியிடம் நான் மிரட்டுவதாக புகார் செய்தார்.
பின்னர் என் பக்கம் திரும்பி ராஜீவ்காந்திக்கு வலது பக்கத்தில் இருந்தவரும் பின்னால் நின்ற 7 பேரும் சற்று தள்ளியிருந்த மேலும் பலரும் ஆக மொத்தம் 18 பேர் அதே இடத்தில் கொல்லப்பட்ட போது நடுவில் இருந்த நீ மட்டும் எப்படி தப்பினாய் என்று கேட்டார். காவல் அதிகாரி என்னை மேடைக்கு போகச் சொன்னதையும் நான் திரும்ப முயன்றபோது குண்டு வெடித்ததையும் விளக்கினேன். அந்த இளைஞர் நீதிபதியை பார்த்து அவருக்கு படத்தை போட்டு காட்டுங்கள், பார்த்துவிட்டு பதில் சொல்லட்டும் என்றார். எனக்கு என்னவென்று புரியவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் தொலைக்காட்சி திரையில் ராஜீவ்காந்தி விமான நிலையம் வந்து இறங்கியது தொடங்கி குண்டு வெடிப்பது வரை எடுக்கப்பட்ட வீடியோ படம் போடப்பட்டது. அப்பொழுதுதான் அவரும் நானும் இறங்குவது, நடப்பது, பேசுவது அனைத்தையும் மீண்டும் நானே தெளிவாக பார்க்க முடிந்தது. படம் எடுத்தவர் குண்டு வெடித்தவுடன் கேமராவை கீழே போட்டுவிட்டார். எனவே குண்டு வெடித்து புகை கிளம்புவது, அதில் சில மனித உடல்கள் மேலே தூக்கி எறியப்படுவது ஆகியவற்றுடன் என் தோளில் இருந்த செந்துண்டு பறப்பதும் தெரிகிறது. அத்துடன் புகைமண்டலமாக படம் முடிந்து விடுகிறது. நான் குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி என் கையை பிடித்து மேடைக்கு போகச் சொல்கிற காட்சியும் இருக்கிறது. நான் திரும்பி நடக்க இருப்பது போலவும் தெரிகிறது. அப்போதுதான் குண்டு வெடிக்கிறது. படம் முடிந்து விடுகிறது. படத்தை பார்த்தவுடன் மீண்டும் நான் அந்த ரணகளத்திற்கே போய்விட்டேன். வெடித்து கிளம்பிய புகை மண்டலத்தோடு ராஜீவ்காந்தியின் உடலும் சென்றிருக்க வேண்டும் என்று கற்பனையாக நினைத்தபோது கோபம் பீறிட்டு வந்தது. அந்த இளைஞர் படத்தை பார்த்து விட்டீர்கள், எப்படி நீங்கள் மட்டும் தப்பினீர்கள் என்று மீண்டும் கேட்டார். தூக்கி எறியப்பட்டேன் என்பது தெரியும், காயப்பட்டது தெரியும். நான் பேசிக்கொண்டிருப்பதால் நான் சாகவில்லை என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறினேன். எல்டிடிஇ பற்றி அந்த இளைஞர் கேட்ட கேள்விக்கு நான் தந்த பதில் சற்று காட்டமாகவே இருந்திருக்க வேண்டும். பொதுவாக இந்த விசாரணையில் பொழுதை வீணடிக்கிற குறுக்கு கேள்வி முறைதான் கடைபிடிக்கப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு சிறப்பான முதல் வகுப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. அவர்கள் விரும்புகிற உணவை விரும்புகிற முறையில் தயாரித்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக கல்யாணமாகி மாமனார் வீட்டிற்கு வந்த புது மாப்பிள்ளை மாதிரி அவர்களை சௌகரியமாக இருப்பது தெரிகிறது. அந்த நீதிமன்றத்தை காவல் காக்க நெடுஞ்சாலை போக்குவரத்தே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் பணம் செலவாகி இருக்கிறது. 6 ஆண்டுகளும் இப்படியே ஓடி 7ஆம் ஆண்டில்தான் தீர்ப்பு வந்தது. ராஜீவ்காந்தி வண்டியை விட்டு இறங்கும்போது தமிழ் மக்கள் என்னை நேசிக்கிறார்கள், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதுதான் அவர் கடைசியாக பேசிய வார்த்தைகள். அவரது கழுத்தில் நாங்கள் போட்ட மாலைகள்தான் அவர் வாழும்போது போட்ட கடைசி மாலைகள். அவரது சிந்திய இரத்தம் தமிழ் மண்ணிலே கலந்தது. அதே இடத்தில் என் இரத்தமும் பாய்ந்தது. மேலும் பலர் இரத்தம் பெட்டிட்ட பின் மாண்டனர். ரணகளமாக மாற்றப்பட்ட இரத்தம் குடித்த அந்த பூமியில் இன்று ஒரு நினைவு மாளிகை எழுந்து கொண்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி விரும்பிய இந்திய மாளிகையை எதிர்நோக்கி நிற்கிறார் இந்திய மக்கள். கொலையை மறந்துவிட கேட்கிறார் பிரபாகரன். அமைதி வேண்டி அனைத்தையும் மறக்கச் சொல்கிறார்கள் வேறு சிலர். அத்தியாயம் முற்று. தலைவர் பிரபாகரன் எங்கே கொலையை மறக்க சொன்னார்னு எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லலாம்.